உங்கள் கடமுணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா, இப்படி கண்ணியமாக உழைக்கிறீங்களாடா, இப்படி அநியாயத்துக்கு உழைக்கிறீங்களாடா சைபர் கிரைம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. திமுகவுக்கு இவங்க கொத்தடிமைகள் அங்கங்கே தான் இருக்காங்கன்னு பார்த்தா போலீஸ் துறையிலையும் நிறைய பேர் இருப்பாங்க போல். குறிப்பாக வந்து சைபர் கிரைமே திமுகவினுடைய ஒரு இளைஞர் அணியாகவே மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக திமுகவுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் யூடியூபே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். திமுக வந்து பேன் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போது டெல்லி போனாங்க தமிழக போலீஸ். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் போனாலும் போவாங்க. எதுக்குடா அப்படின்னா நம்ம சுந்தர் பிச்சையை கைது செய்கிறதுக்காக போவாங்க. அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சைபர் கிரைம். எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரெட்விக் சேனலோடைய ஒரு நெறியாளர் வந்து பெலிக்ஸ், அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. டெல்லியில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு எங்கே கஞ்சா வச்சாங்க, எங்கே மெத்து வச்சாங்க அப்படின்றது தெரில. என்ன வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. என்ன வழக்கில் கைது பண்ணியிருப்பாங்க? மேக்சிமம் இந்த கஞ்சா வழக்கில் தான் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. கஞ்சா வழக்கு தான் வந்து திமுகவுக்கு கைவந்த ஒரு கலையாச்சே. ஸோ என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது திமுக சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணாங்க. சரி, நியாயம், ஏதோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு சிக்கிருச்சு, பெண்மையை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை வச்சு ஜெயிலில் தூக்கி போட்டிங்க, கையை உடைச்சிங்க, மாவு கட்டெலாம் போட்டிங்க. சரி, ரைட்டு, உங்கள் அராஜகம் பண்ணுறீங்கன்னு ஏற்றுக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் நான் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டி கொடுத்தவரை கைது செஞ்சது சரிப்போ அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பேட்டி எடுத்தவரை ஏன்டா கைது பண்ணீங்க அப்படின்னா அவருமே வந்து பெலிக்ஸுமே வந்து திமுகவுக்கு ஆகாத ஒரு மனுஷன். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பெலிக்ஸை தூக்கியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த பெலிக்ஸை எந்த அடிப்படை இவருக்கு ஒரு வார்த்தை சிக்கியிருக்கு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லலை, உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கும் போது அந்த இன்டர்வியூவரையும் சேர்த்து முதல் குற்றவாளியாக சேர்க்கணும், வெற்றி எடுக்கிறவங்களும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீதிபதியினுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக தான் இருக்குது. இது நீதிமன்றம் உத்தரவுலாம் கிடையாது. ஸோ என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நீ என் சேனல் நான் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னா அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு அவர் எந்த விதத்திலும் பதில் சொல்லலாம். அதுக்கு பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம், அது அவருடைய விருப்பம். அப்படி சொல்லும்போது கேள்வி கேட்குற என்ன எப்படா நீங்கள் தூக்க முடியும் அப்படின்னு இப்போ எல்லா யூடியூபர்ஸ் மத்தியிலுமே வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இப்போ என்ன சொல்கிற அப்படின்னா திமுகவினுடைய இந்த செயல்பாடால ஒட்டுமொத்த யூடியூபர்ஸுமே வந்து திமுகவுக்கு எதிராக திரும்பிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்காது அப்படின்றதுக்கு இன்னும் உத்தரவாதம் அப்படின்ற பேரில் திமுகவுக்கு எதிராக தான் வந்து தங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில் எப்பவுமே திமுக எதுக்குறோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒன்றுத்துக்குமே உதவார ஒரு டேஷ்னு வச்சுப்போமே, யாரா அப்படின்னா அவன் சாட்டை சொல்கிறான். வாழைப்பழத்தை மாற்றி ஊட்டிட்டாங்களா, இவர் செவ்வாழைப்பழத்தை கொடுத்தாராம், அவர் மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுத்தாராம். எவ்வளோ டபுள் மீனிங்கில் அசிங்கமாக கேவலமாக பேசுதுன்னு பாருங்கள். பெனிக்ஸும் சவுக்கு சங்கரும் மாற்றி கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சேனலில் இது மாதிரி ஒரு வீடியோ போடுது. திமுகவை பற்றி சவுக்கு சங்கர் பேசினதுக்காக சவுக்கு சங்கரை கைது செய்யப்படவே இல்லையாமா, அதுக்காக கைது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லுது. சரி, அப்புறம் எதுக்கு உன்னை கைது பண்ணாங்க? ஏப்பா இந்த தென்னை மரம்லாம் இவ்வளோ அழைச்சி போயிருக்கு, இது தென்னை மரம் இல்லைங்க பார்க்க மரம் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சதுக்காக தானே உன்னை தூக்கிட்டு வச்சு செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து சாட்ட துரமுறைகள் வந்து சொம்பு தூக்குறாப்புல. திமுக வந்து இவரை பழி வாங்குறதுக்காக அரெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவுக்காக அந்த நாய் வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்கு. இதுமாரி தான் இருக்குது இன்றைய நிலவரம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா திமுகவுக்கு வெளிப்படையாகவே சொம்பு தூக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலு ட்ரைப்ஸா ஏதோ ஒரு சேனலு. அந்த சேனலில் ஒரு பொம்பளை தான், அது அப்படி தான் சொல்லணும். ஸோ அது திராவிடர் நட்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கழகம், ஸ்ரீ திவ்யாவோ ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அவரை போய் அவதூறா இழிவா இவ்வளோ தரக்குறைவாக வந்து பேசுது. இன்னொரு விஷயம், பெண்களை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி பேசுது. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை இது மாதிரி பண்ணி தான் வந்து இது மாதிரி ஆனார் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லும். அதுக்கு நெறியாளர் சொல்லுவாங்க நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவன் எடுத்து கொடுப்பான். அதுக்கு இந்த பொம்பளை சொல்லும் நான் சொல்ல வேண்டாமே, அது ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு இந்த பொம்பளை சொல்லும். ஆமாம் நடிகைகள் தான் அப்படின்னு இந்த பொம்பளை சொல்லுது. நான் கேட்குறேன், போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் பெண்களா?
சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து என்ன பொது சொத்தா? அவங்களாம் பெண்கள் இல்லையா? அவங்கள வந்து இந்த பொம்பளை இழிவுபடுத்தலையா? இந்த நெறியாளர் இழிவுபடுத்தலையா? இவங்கெல்லாம் வந்து இந்த மகளிர் இந்த சைபர் கிரைம் பெண் போலீஸ் இவ்வளோ தூரம் பொங்குறாங்களே, இந்த நடிகைகளுக்காகலாம் வந்து எந்த ஒரு பெண்ணியவாதிகளும் வந்து பொங்க மாட்டாங்களா? செருப்பு தூக்கிட்டு நிற்க மாட்டாங்களா? விளக்க மாற்ற தூக்கிட்டு நிற்க மாட்டாங்களா அப்படின்றது தெரில. கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது திமுகவினுடைய சொம்பு தூக்குற ஒரு சேனல். இவங்க எல்லாமே திமுகவினுடைய ஆட்கள் அப்படின்றதுனால அவங்க என்ன வேணால் பேசலாம். திமுகவை சார்ந்து இருந்தால் வந்து பெண்களை எப்படி வேணால் இழிவுபடுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். ஒரு பொது வெளியில் வந்து ஒரு ஊடகத்தில் என்ன வேணாலும் பேசலாம். அசிங்கமாக இழிவாக யாரை வேணாலும் தரக்குறவாக பேசலாம். பட் திமுகவையோ திமுக குடும்பத்தையோ அவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை மட்டும் நீங்கள் பேசலை அப்படின்னா உங்களுக்கு 5000 இன்க்ரிமெண்ட்ரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லா சலுகையும் திமுகவிடமிருந்து கிடைக்கும். அதன் பேரை தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி மீடியாவை அவங்களுடைய கண்ட்ரோலில் திமுக வச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய இந்த உண்மையை பேசக்கூடிய ஒரு சில நபர்களையும் ஒரு சில சேனல்களையும் வந்து இது மாதிரி கஞ்சா பொட்டலத்தை போட்டோ இல்லை மெத்தை போட்டோ ஏதாவது ஒரு பொய் வழக்கை போட்டு இன்னைக்கு கையை உடைச்சு மாவு கட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. சரி, நீங்கள் மாவு கட்டு தானே போடுவீங்க, போடுங்க. அதிகபட்சம் 2 வருஷம் உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப காலம்லாம் இல்லை, அண்ணன் வரைக்கும் ஆடுவீங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இத்தனை முடிச்சுக்கிறப்போ உங்களுக்கு கிளம்புறது நான் சதீஷ். பை.